நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா cervical spondylosis அப்படிங்கிற ஒரு கழுத்து தேய்மானத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம ஆசை தம்பி அழகசாமி, ஃபிசியோதெரபிஸ்ட், தாமஸ் ஹாஸ்பிட்டல், புளியங்குடி. இந்த நோய் பார்த்திங்கன்னா நம்ம சொசைட்டியில் பார்த்திங்கன்னா ஒரு 10ல் எப்படியும் ஒரு 8 பேருக்காவது வந்துக்கிட்டே தான் இருக்குது. அது எப்படி வருது அப்படின்னா நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷனால தான் அது வந்து வருது. லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல அந்த கண்டிஷன் அது எங்கெல்லாம் வருது அந்த மாதிரி தான் நம்ம பார்ப்போம். நம்ம கழுத்தில் இருக்கிற ஒரு செர்விக்கல் ஏரியாவில் வரக்கூடிய ஒரு எலும்பு தேய்மானம் இதுதான் வந்து cervical spondylosis அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம இதில் வந்து 2 எலும்புகள் ஒன்றோடு ஒன்று உராய்வு நடக்கும்போது இடையில வர நரம்புகள் அழுத்துறதுனால நமக்கு கை விரல்கள் வரைக்கும் ஒரு ரேடியேட்டிங் பெயின் வருது. இதை தான் வந்து நம்ம வந்து என்ன பண்ணால் cervical spondylosis அப்படின்னு சொல்கிறாங்க. இது எப்படி இந்த அழுத்தங்கள் வருது, இது வந்து நம்ம லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் என்ன பண்ணுறதுனால இந்த மாதிரிலாம் வருது அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுடைய டெய்லி நம்ம தூங்கும்போது நம்மளுடைய தலைவாணியை பெருசாக வச்சாலுமே அல்லது சின்னதாக வச்சாலுமே இந்த மாதிரி வர்றதுக்கு அதிக சான்சஸ் உண்டு. அப்புறம் ஐடி ஃபீல்டில் ரொம்ப நேரம் சிஸ்டம் ஒர்க் பண்ணுறது, மொபைல் ஃபோன் அதிகமாக யூஸ் பண்ணுறதுனால நம்மளோட கழுத்து அசைவு இல்லாமல் எவ்வளோ நேரம் ஒரு ஒர்க்கு பண்ணுறதுனாலையும் நமக்கு இந்த மாதிரி லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் ஆகிறதுனால இந்த மாதிரி கழுத்து தேய்மானங்கள் வருது. சரி, இப்படி கழுத்து தேய்மானங்கள் வரும்போது ஆரம்பத்தில் என்ன மாதிரி ஒரு சைன்ஸ் சிம்டம்ஸ் ஒரு அறிகுறிகள் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த சைடு நமக்கு அழுத்தங்கள் அதிகமாக இருக்கும் அந்த சைடு ஒரு மதப்பு இருக்கும், ஒரு ஃபிங்கர் வரைக்கும் ஒரு நம்னஸ் இருக்கும். இந்த மாதிரி ஒரு சிம்டம்ஸ் இருக்கும்போதே நீங்கள் வந்து உடனடியாக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு பக்கத்தில் இருக்க ஒரு ஆர்த்தோபெட்டிக்ஸ் அந்த மாதிரி உள்ளவங்கள்ட்ட வந்து முதல்ல ஒரு கன்சல்டேஷன் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து ஒரு ஃபிசியோதெரபிஸ்ட்டை போகணும். எதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு ஒரு கன்சல்டிங் போகிறோம் அப்படின்னா சப்போஸ் நமக்கு ஒரு ஃப்ராக்சர்ஸ் இருக்கலாம், இல்லை நமக்கு ஒரு அழுத்தங்கள் அதிகனால அந்த டிஸ்க் பழிச்சு வந்து அதிகமாக இருக்கலாம், இப்போ ஒரு சர்ஜரி பண்ணக்கூடிய நிலமையில் கூட இருக்கலாம். அதனால் நம்ம ஒரு ஆர்த்தோபெடிஸ்ட்டை ஒரு எம்ஆர்ஐ ஒரு எக்ஸ்ரே எடுத்து ஒரு கன்சல்டிங் வாங்கிட்டு அதுக்கப்புறம் அவங்களோட ஒப்பீனியன் கீழே வரும்போது ஒரு ஃபிசியோதெரபிஸ்ட்டை நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது இந்த எலும்பு தேய்மானத்துக்கான ஒரு வழிமுறையை நம்ம வந்து கரெக்டாக எடுத்துக்கலாம், ஒரு ரெக்கவரி சீக்கிரமாக எடுத்துக்கலாம். அது மாதிரி ஃபிசியோதெரபி ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிற இந்த எலும்பு தேய்மானத்துக்கு நம்ம என்ன எடுப்போம் cervical spondylosis பார்த்தா அதிகமாக நம்ம என்ன பார்த்துப்போம்னா ஒரு ரீகேப் கொடுப்போம். குறைஞ்சது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10லேருந்து 15 நாளாவது நீங்கள் கண்டினியூவாக எடுக்கணும். ஒரு டேப்லெட் எடுத்தோம், ஒரு இன்ஜெக்ஷன் போட்டோம் அப்படி கிடையாது. ஃபிசியோதெரப்பியை பொறுத்த வரைக்கும் ஒரு ரீகேப்பாக நம்ம எடுத்தால் தான் அதுலேருந்து நம்ம ரெக்கவரி ஆகி வர முடியும். குறைஞ்சது 10லேருந்து 15 நாள் நீங்கள் எடுக்கும்போது என்னென்னா ஒரு ட்ராக்ஷன் அப்படிங்கிறது ஒன்று அப்ளை பண்ணுவாங்க. அப்படி அப்ளை பண்ணும்போது 2 எலும்புகளுக்கு இடையில் ஸ்பேஸ் வந்து அதிகமாகும். அப்படி ஸ்பேஸ் அதிகமாகும் போது நம்மளுடைய நரம்பு அழுத்தங்கள் வந்து கம்மியாகும். ஒன்று. ரெண்டாவது வந்து ஐஎஃப்டி வைப்பாங்க, இன்டர்ஃபரன்ஷியல் தெரப்பி அப்படின்னு. அது வந்து நம்மளுக்கு லோக்கலைஸ்டு பெயினை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் நம்மளுடைய சர்க்குலேஷன் அதிகப்படுத்துறதுக்கும் அது உதவும். இதுக்கு அது போக கடைசியாக நம்ம ஃபைனலாக பண்ணக்கூடியது என்னென்னா ஒரு ஜஸ்ட் 1 and 1.5 month வரைக்கும் நம்ம வீட்டில் கூட நம்ம அதை ஃபாலோ பண்ணிக்கலாம். ரீகேப் அப்படின்னா நம்மளுடைய கழுத்து பகுதியை சுற்றி இருக்க தசைகள் அந்த தசை நார்கள் எல்லாத்தையுமே வந்து நம்ம வலிமைப்படுத்தணும். அப்படி வலிமைப்படுத்தினா மட்டும்தான் நெக்ஸ்ட்டு வந்து நமக்கு அந்த கழுத்து தேய்மானம் வராமல் நம்ம தடுக்க முடியும். அதாவது எப்படின்னா அந்த தசைகள் எல்லாமே அந்த கழுத்து எலும்புகளோடு ஒட்டி இருக்கும். அப்படி ஒட்டி இருக்கும்போது அந்த தசைகளை நம்ம வலிமைப்படுத்துகிற மாதிரி ஃபிசியோதெரப்பியோட ஒப்பீனியனோட நம்ம கரெக்டான பொசிஷனில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸை நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்தோம் அப்படின்னா அந்த எலும்பு தேய்மானம் வந்து குறைஞ்சிரும். இன்னும் மேலும் பார்த்தீங்கன்னா அடுத்த கட்ட இதில் நம்ம வந்து ஏதாவது ஒரு ஸ்ட்ரகிளான ஒர்க்கோ ஏதோ நம்ம பண்ணுறோம் அப்படின்னா அந்த தசைகள் நம்ம வலிமை அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா மேற்கொண்டு நமக்கு வந்து தேய்மானம் வர்றதை நம்ம வந்து தடுத்துக்கலாம்.